ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல எப்படி ஒரு கார்ட் ரிப்போர்ட்டை நம்ம மெயின்டைன் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. சோ அதுல ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, சோ அவங்க என்ன டேட்டுக்கு வந்திருக்காங்க, சோ அவங்க என்ன ஸ்டேட்டஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க கார்ட்ல அந்த ப்ராடக்ட்ஸ் ஓப்பன்ல வச்சிருக்காங்களா, இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அது மூலியமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து பெண்டிங்லயே வச்சிருக்காங்கன்னா, சோ அவங்க இமெயிலுக்கு நீங்க ஒரு மெயில் அனுப்பலாம். சோ அந்த இமெயில் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ அதை பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அதை பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ அதை பர்ச்சேஸ் பண்ற நேரத்துல அவங்க கிட்ட அமௌண்ட் இல்ல, வேற ஏதாவது ஒரு ரீசன்காக அவங்க வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாம அவங்க வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோ அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஓப்பன்னே காமிக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமரோட மொபைல் நம்பர் ஆர் இமெயிலுக்கு வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்பலாம். சோ உங்களுக்கு ஆர்டர் பெண்டிங்ல இருக்கு, நீங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு % டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்களை நீங்க ஆர்டர் பண்ண வைக்கலாம். சோ அத மாதிரி ஒரு நிறைய மார்க்கெட்டிங் நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா, நம்ம பிரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். அந்த பிளகினோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பிளகினை எப்படி யூஸ் பண்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்ப போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதுல நம்ம கார்ட் ரிப்போர்ட் டைப் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். நான் அந்த பிளகின் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம பிளகின் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செக் அவுட் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே வேணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஓபன் பண்றேன். ஓகே, நம்ம மெம்பர்ஷிப் பிளான் ஓபன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேசிக் பிளான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, சோ அந்த டைம் டியூரேஷன்ல உங்களுக்கு வெப்சைட் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே நீங்க அன்லிமிட்டடா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஷாப் பேஜ் ஓபன் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கிடைச்சிரும். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டியூரேஷன் டைம்ல நீங்க அன்லிமிட்டட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். இப்போ வெப்சைட்டோட டேஷ்போர்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகினை நீங்க சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெப்சைட்லயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் WooCommerce போய்க்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க WooCommerce செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ரிப்போர்ட்டுக்கான செட்டிங்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நான் ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அவுட் செட்டிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு சைட் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்றதுக்கு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 செகண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ஜெட் டைம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எவ்வளவு டேஸ்க்கு வேணும்னு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா உங்களுக்கு 2 இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 4 கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஷோ ஆகணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வேணும்னா நீங்க எனபிள் பண்ணிக்கலாம், வேணா டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கார்ட் ரிப்போர்ட் வந்து எந்த யூசர் ரோல் வந்து பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஆத்தர் நீங்க பார்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க ஆத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட்டரும் உங்களுக்கு பார்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா 6 என்டர் பண்ணிட்டு ஸோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்க்க வேணாமோ ஸோ அந்த ரோல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கஸ்டமரோட ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டா இருக்கிறது எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 100 to 200 ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட் வருது அப்படின்னா ஸோ அது உங்க வெப்சைட்டோட ஸ்பீடை கம்மி பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக் டெலிட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். ஸோ டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். நீங்க மேனுவலா பார்த்துட்டு கூட நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸ் எதுவும் காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிறது எல்லாமே ஓப்பனா இருக்கு. ஸோ கஸ்டமரோட நேம் பாத்தீங்கன்னா நம்ம ரஃபா ஒரு நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நேம்ல வந்து என்னன்னா இப்போ கார்ட் வந்து ஆல்ரெடி ஓப்பன்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு மென்ஷன் ஆகுது. இப்போ நான்
சைட்டை ஃப்ரண்ட் எண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செக் அவுட் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து கன்வெர்ட் வந்துருச்சு. இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கார்ட்ல வச்சிருந்தாங்க, இன்னும் பிளேஸ் பண்ணல அப்படின்னா ஓப்பன்லேயே ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு மெயில் பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு சேல்ஸ் நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க வந்து இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா கன்வெர்ட்னு வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றேன். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கார்ட்ல ஆட் பண்ணிட்டோம். நான் வியூ கார்ட் ஓப்பன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் எண்ட்ல பார்க்கலாம். நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்ல நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் நமக்கு ஷோ ஆகுது. நான் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஏன்னா நம்ம இன்னும் எந்த ஸ்டேட்டஸுமே சேஞ்ச் பண்ணல, இன்னும் ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணல. ஸோ நமக்கு ஸ்டேட்டஸ் இன்னும் சேஞ்ச் ஆகல. சப்போஸ் நீங்க ரிஜிஸ்டர் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா ஸோ கார்ட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன்ங்கிற மாதிரி ஷோ ஆகும். இப்போ நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ரஃப் டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரஃப் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான கஸ்டமர் டீடைல்ஸுமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நீங்க ஆர்டரோட டீடைல்ஸ் பார்க்கணும்னா வியூ ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை நீங்க எடிட் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் ப்ராசஸிங்ல இருக்கு, கம்ப்ளீட்னு கொடுக்கறதுனா கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளகின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. பேசிக்கா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ்ல ரன்னிங்கே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்க போறீங்களோ ஸோ அந்த ஃபியூச்சர்ஸை பொறுத்து தான் ஒரு பிசினஸ் ரன் ஆகும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க கார்ட் ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கார்ட்ல எல்லாம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெப்சைட்டுக்கு யார் வரா, ஸோ அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம்னு வந்திருக்காங்க, ஸோ அதை வாங்காம போயிருக்காங்க அப்படின்னா ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ஆகட்டும் இல்லைன்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் மூலியமா அவங்களுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆகட்டும் இல்ல நார்மல் பிளாக் ஆகட்டும் எல்லா வெப்சைட்டுக்குமே உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணதான் உங்களோட பிசினஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நான் எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஒன் பை ஒன்னா வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே கிளியரா புரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சீங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் மூலியமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட்டே இல்ல மொபைல் அப்ளிகேஷன் இல்லைன்னா கூட நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டெவலப்பர் டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஆகட்டும் இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.